வெயிட் லாஸ்ன்னு வந்தாலே நிறைய பேர்கிட்ட கேட்குற அட்வைஸ் கம்மியாக சாப்பிட்டு நிறைய மூவ் பண்ணு. ரியாலிட்டியில் இது ஒர்க் ஆகுமா ஆவாதா? ஹாய், வெல்கம் டு ஜிம் ஸ்கூல். எஸ், கம்மியாக சாப்பிட்டு ஜாஸ்தி மூவ் பண்ணால் டெஃபிஷிட் கிரியேட் ஆகும் பாடியில். இது மூலமாக வெயிட் லாஸ் ஆகும். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கம்மியாக சாப்பிட்டு ஜாஸ்தி மூவ் பண்ணுறது ஆகாது. என்னடி சொல்ற? நீங்கள் கம்மியாக சாப்பிடும் போது, அதாவது டயட் பண்ண பிறகு உங்களோட மெட்டபாலிசம் கீழே போக ஸ்டார்ட் ஆகும். உங்களோட நீட் கீழே போக ஸ்டார்ட் ஆகும். நீட்னா நீங்கள் எக்ஸசைஸை விட்டுட்டு வேற எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே கம்மியாகும் இல்லை ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா உங்களோட பாடி நீங்கள் சாப்பிட்ற கேலரிஸையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற கேலரிஸையும் சரி கட்ட பார்க்கும். இது நார்மல் தான். ஏன்னா பாடி நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனால பாடிக்கு கம்மி எனர்ஜி போகிறதுனால இருக்கிற எனர்ஜியை அதோட எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்காக சேவ் பண்ணிக்க ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் கம்மியாக சாப்பிட்றது டெஃபிஷிட் ஸ்டேஜில் தான் இருந்திருக்கும். போக அது மெயின்டெனன்ஸாக மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டயட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கம்மியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் பூராவும் 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பாடியில எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால உங்களோட மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகி உங்களால வெறும் 6,000 to 7,000 ஸ்டெப்ஸ் தான் கவர் பண்ற மாதிரி ஆயிடும். நீங்க டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் தான் கவர் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்க கம்மியா சாப்பிட்டு இருந்து டெஃபிஷிட்டா இருக்கும். அதாவது நீங்க பர்ன் பண்றது ஜாஸ்தி இருக்கும், நீங்க சாப்பிடுறது கம்மியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டெப் கவுண்ட், உங்களோட நீட் எல்லாமே ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அது இதுக்கு மேல டெஃபிஷிட்டா இருக்காது, மெயின்டெனன்ஸா மாறிடும். நீங்க மெயின்டெனன்ஸுக்கு சாப்பிட்டா வெயிட் லாஸ் கண்டிப்பா ஆகாது. நிறைய பேர் இந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கின்னு எனக்கு வெயிட் லாஸே ஆகலன்னுட்டு வெயிட் லாஸை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஸ்மார்ட்டா சில ஸ்டெப்புங்களை ஃபாலோ பண்ணி இந்த சிச்சுவேஷனை ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். வெயிட் லாஸையும் சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும். முதல் ஸ்டெப் ட்ராக்கிங். உங்களோட ஸ்டெப் ட்ராக்கரை வச்சு இல்லை ஃபோனில் இருக்கிற ஸ்டெப் ட்ராக்கரை வச்சு நீங்கள் டயட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்டெப்ஸ் கவர் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை விட ஜாஸ்தியாகவும் இல்லை அதே லெவலுக்கு ஸ்டெப்ஸை டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் இல்லை டயட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறமாவும் கவர் பண்ணிட்டு இருக்கீங்களான்றதை செக் பண்ணும். செகண்ட், வெயிட் ட்ரைனிங். நீங்கள் வெயிட் ட்ரைனிங் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட பாடியில் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் வெயிட் ட்ரைனிங் உங்கள் மசில் மாஸை ப்ரொடெக்ட் பண்ணி பியூர் ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட், எனி ஃபேவரட் ஸ்போர்ட் ஆர் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியை பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது, கஷ்டமாக தெரியாது, என்ஜாயபிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அதை கண்டிப்பாக ட்ராப்பும் பண்ண மாட்டீங்க. இது மூலமாக எக்ஸ்ட்ரா கேலரியை ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபோர்த், ஹெல்தி ஈட்டிங். உங்களோட ஜங்க் ஃபுட்டை கம்மி பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட ட்ரை பண்ணுங்க. நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட்ஸை விட்டாலே நிறைய கேலரிஸை சேவ் பண்ணிடலாம். நிறைய ஜங்க் ஃபுட் கேலரிஸ் எப்பவுமே ஹையாகவே இருக்கும். அதை கம்மி பண்ணிட்டாலே நிறைய கேலரிஸை சேவ் பண்ணி ஃபேட் லாஸை ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிடலாம். நான் யூஸ்வலாக கம்மியாக தான் சாப்பிட்றேன், பட் கொஞ்சம் ஜங்கையும் சாப்பிட்றேன்னா உங்களோட நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப தப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட் எப்பவுமே கேலரி ஜாஸ்தியாக இருக்கும். உங்களை அறியாமலே நிறைய கேலரிஸ் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு ஈட் லெஸ் மூவ் மோர், அதாவது கம்மியாக சாப்பிட்டு நிறைய மூவ் பண்ணுன்ற கான்செப்டை பற்றி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வர ப்ராப்ளம்ஸை கூட இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை வச்சு எப்படி ஸ்மார்ட்டாக டேக்கிள் பண்ணுறதுன்றத கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிட்னஸ். இந்த மாதிரி சயின்ஸ் பேக் ஃபிட்னஸ் கான்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென் ப்ளீஸ்.